தட்டு தடுமாறி வந்தவரை 3 பேர் கொண்ட கும்பல் நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக வெட்டும் கொடூர சிசிடிவி காட்சிகள்தான் இவை. சம்பவம் நடந்த இடம் பகலில் ஆள் நிற்கக்கூட இடம் இல்லாமல் கூட்ட நெரிசலில் தத்தளிக்கும் திருவொற்றியூர் அஜாக்கஸ் புதிய பேருந்து நிலையம். கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டவர் 27 வயதான ராசையா. சென்னை அஞ்சுகம் நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி. இவர் மீது அடிதடி, வெட்டுக்குத்து, கொலை முயற்சி, வழிப்பறி என 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போதைக்கு அடிமையான ராசையா கை அரித்தவுடன் உடனடியாக கத்தியை நீட்டி வசூல் வேட்டையில் இறங்கிவிடுவது வழக்கம். அப்படித்தான் சில நாட்களுக்கு முன்பாக ஆட்டோ ஓட்டுநர் முரளி என்பவரிடம் மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் ராசையா. ஆட்டோ ஓட்டுநரிடம் மாமூல் வேட்டையா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் முரளி ஆட்டோ ஓட்டுவதை சைடு பிசினஸ் ஆகவும் கஞ்சா விற்பதை மெயின் பிசினஸ் ஆகவும் செய்து வந்திருக்கிறார். முரளியின் கஞ்சா விற்பனை பணத்தில் கட்டிங் கேட்டுதான் ராஜையா ரகளை செய்திருக்கிறார். ஆனால் முரளி பணம் தர மறுக்கவே ராசையா அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது முரளிக்கு ஆத்திரத்தை வரவழைக்க நண்பர்களுடன் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு ராசையாவை தீர்த்து கட்டியிருக்கிறார். அதிகாலையில் நடந்த அந்த கோர சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் காஞ்சிபுரம் கோவிந்தவாடி பகுதியில் நள்ளிரவில் மற்றொரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த கொலைக்கும் மூல காரணம் கஞ்சா விற்பனைதான். வீட்டில் அப்பா அம்மாவோடு படுத்துறங்கிக் கொண்டிருந்த இளைஞரை அவர்கள் கண்முன்னே வெட்டி சரித்திருக்கிறது ஒரு கும்பல். கொல்லப்பட்டவர் உதயநிதி. 22 வயதான இவர் ஒரு பட்டதாரி. இவரது தந்தை உத்திரமேரூர் அரசு மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியனாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். உதயநிதி அவர் அண்ணன் பார்வேந்தனுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனை, மணல் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது போல பார்வேந்தன் தான் செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் தளபதியாக தம்பி உதயநிதியையே முன்னிறுத்தியிருக்கிறார். இது அதே பகுதியில் கஞ்சா விற்று வந்த மணிகண்டன் என்பவருக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. ஏற்கனவே இருக்கும் கஞ்சா தொழில் போட்டியில் உதயநிதி மேலும் எண்ணெயை ஊற்றி பிசினஸை டெவலப் செய்திருக்கிறார். 2 தரப்பும் கீரியும் பாம்புமாக தொழில் போட்டியில் சீறிக் கொண்டிருக்க சில மாதங்களுக்கு முன் ஊரில் திருவிழா நடந்திருக்கிறது. அப்போது மணிகண்டனின் கூட்டாளியை பார்வேந்தன் மிரட்டி 10,000 ரூபாய் பணத்தை டொனேஷனாக வசூல் செய்திருக்கிறார். இதனால் மணிகண்டன் தரப்புக்கும் பார்வேந்தன் தரப்புக்கும் கைகலப்பு நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பாக பார்வேந்தன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அண்ணனை சிறைக்கு அனுப்பியதால் கொதித்து போன தம்பி உதயநிதி மணிகண்டனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இது மணிகண்டனுக்கு ஆத்திரத்தை வரவழைத்திருக்கிறது. உதயநிதியை தீர்த்து கட்ட நாள் குறித்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு நண்பர்களை அழைத்துக் கொண்டு உதயநிதியின் வீட்டுக் கதவை தட்டியிருக்கிறார். உதயநிதியின் தாயார் கதவை திறந்திருக்கிறார். உடனே அவரை தள்ளிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த கும்பல் தூங்கிக் கொண்டிருந்த உதயநிதியை சரமாரியாக வெட்டி சரித்துவிட்டு
தப்பிச் சென்றிருக்கிறது. சம்பவ இடத்திலேயே உதயநிதி துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மணிகண்டன் உட்பட அவர் நண்பர்கள் 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.